சார் அரசாங்க மானியம் தேசிய தோட்டக்கலை வாரியம் மூலிமா இப்போ ஃபஸ்ட்டு நாங்கள் இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ண 2010 2008 25% மானியம் இருந்ததுங்க. அதுக்கப்புறம் வந்து 10% இன்க்ரீஸ் பண்ணாங்க, 35% இருந்ததுங்க. இன்றைக்கி வந்து 50% மானியங்க. அதே மாதிரி அப்போல்லாம் வந்து உங்களுக்கு வந்து டாக்குமெண்டேஷனு ப்ராசஸ் வந்து ரொம்ப லென்த்தி ப்ராசஸாக இருந்ததுங்க. இப்போ அப்படி கிடையாதுங்க. நீங்கள் ஐபி அப்ளை பண்ண தேவையில்லைங்க. டைரெக்டாகவே ஜிஓசிக்கு பேங்க்லேருந்து சேங்ஷன் லெட்டர் வாங்கி டைரெக்டாகவே ஜிஓசி அப்ளை பண்ணிவிட்டு ஜிஓசி வாங்கிட்டு இமீடியட்டாக ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். சப்சிடியினுடைய பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, 50% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர்ன்றது ஹைலி ப்ராஃபிட்டபிள் இண்டஸ்ட்ரிங்க. நம்ம என்னென்னா அதை வந்து அந்த அக்ரியை பிஸ்னஸாக, விவசாயத்தை வந்து பிஸ்னஸாகவும் அக்ரி இண்டஸ்ட்ரியாகவும் பண்ணும்போது அது வந்து நமக்கு ஹைலி ப்ராஃபிட்டபிளுங்க. வேலையாட்கள் மிக குறைவு, இடம் உங்களுக்கு விவசாய நிலமும் குறைந்த நிலத்தில் குறைந்த வேலையாட்களையும் குறைந்த தண்ணீரை பயன்படுத்தி அதிக விளைச்சலும் தரமான விளைச்சல் எடுக்கிறது தான் இதனுடைய டெக்னாலஜிங்க. இதுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஜாஸ்தி தான். கவர்மெண்ட் அதுக்கு 50% சப்சிடி தராங்க. பேங்க் வந்து லோன் கொடுக்குறாங்க. அதாவது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 75% வந்து பேங்க் லோன் தராங்க, 25% வந்து நம்மளுடைய ப்ரொமோட்டர்ஸுடைய கான்ட்ரிபியூஷனுங்க. எங்கே உங்கள் லேண்ட் இருக்கோ, விவசாய நிலம் எங்கே இருக்கோ அது நிலத்துக்கு அருகில் உள்ள பேங்க்குக்கு வந்து நாங்களே அப்ரோச் பண்ணி அவங்களுக்கு தேவையான திட்ட அறிக்கை, ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டு, கொட்டேஷன்ஸ், அவங்களுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணுமோ அதெல்லாம் நாங்கள் ரெடி பண்ணி தரோம். வணக்கம், என்னுடைய பெயர் புஷ்பகுமார். நாங்கள் இந்தியன் ஹார்டிகல்ச்சருடைய ஃபவுண்டர் அண்ட் மேனேஜிங் டைரக்டர். இந்த நம்ம கம்பெனி வந்து 2008 ஸ்டார்ட் பண்ணுதுங்க. 2008 நம்ம கம்பெனி ஸ்டார்ட் பண்ணும்போது ஒன்லி இந்த கன்சல்டன்சி ஆக்டிவிட்டி மட்டும் செஞ்சுட்டு இருந்தோம். இந்தியன் ஹார்டிகல்ச்சர் அண்ட் ஃபுட் ப்ராசஸிங் கன்சல்டன்சி வந்து இந்த லோன் ப்ராசஸ், டீட்டெயில்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் ரெடி பண்ணி தர்றது, சப்சிடி ப்ராசஸ் பண்ணி கொடுக்குறது, டெக்னிக்கல் சப்போர்ட், கிராப் மேனேஜ்மெண்ட்டுக்கு வந்து இந்த ப்ரொடெக்டட் கல்டிவேஷன், இந்த ஓப்பன் கல்டிவேஷன், இதுக்கெல்லாம் வந்து டெக்னிக்கல் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் 2010 வந்து நாம் டோட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் இது ஸ்டார்ட் பண்ணோம். இந்தியன் ஹைடெக் ஹார்டிகல்ச்சர் சொல்யூஷன் பிரைவேட் லிமிடெட்னு ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணோம். அந்த கம்பெனி மூலிமா வந்து பாலிஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ஷன், இந்த நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த பசுமை குடில், இந்த பாலிஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ஷன், இந்த பெஞ்ச் ப்ரிப்பரேஷன், கிராப் சப்போர்ட்டிங் சிஸ்டம், இரிகேஷன் சிஸ்டம் அண்ட் பிளான்டிங் மெட்டீரியல் சப்ளை பண்ணுறது, டோட்டல் உங்களுக்கு நம்ம ஆஃபீஸ்க்கு நீங்கள் வந்துட்டுங்கன்னா உங்களுக்கு ஃப்ரம் த பிகினிங் சாயில் டெஸ்ட், வாட்டர் டெஸ்ட் பண்ணி உங்களுக்கு என்ன கல்டிவேஷன் பண்ணலாம், அதுக்கு தேவையான கவர்மெண்ட் சப்சிடி ப்ராசஸ் பண்ணி கொடுக்குறது, லோன் வாங்கி தரதுக்கு உண்டான எல்லாம் சப்போர்ட் பண்ணுறது, டெக்னிக்கல் சப்போர்ட் எல்லாம் பண்ணுறது, ப்ராஜெக்ட்டு கம்ப்ளீட் பண்ணி உங்களுக்கு பிளான்டேஷன் பண்ணி கொடுத்துட்டு அந்த கிராப் மேனேஜ்மெண்ட்டுக்கும் சப்போர்ட் பண்ணுறோம், மார்க்கெட்டிங் சப்போர்ட் பண்ணுறோம். சார் 2010 நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து ஓப்பன் கல்டிவேஷன் லைக் ஹைடெக் கோகனட் ஃபார்மிங், ஹைடெக் மேங்கோ ஃபார்மிங், இதெல்லாம் வந்து ஓப்பன் கல்டிவேஷன், பொமோகிரானேட்டு, கோவா, இது இந்த மாதிரி பனானா, இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஓப்பன் கல்டிவேஷன் வருங்க. ப்ரொடெக்டட் கல்டிவேஷன் வந்து வெஜிடபிள்ஸ் லைக் இங்கிலீஷ் குக்கும்பர், கலர் கேப்சிகம், இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் எல்லாம் வந்து டொமேட்டோ, இதெல்லாம் வந்து ப்ரொடெக்டட் கல்டிவேஷன், அதாவது நம்ம பசுமை குடிலில் வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம். மலர் வகைகளில், மலர் சாகுபடியில் லைக் ஹைடெக் ரோஸ் கல்டிவேஷன், டச் ரோசஸ் அண்டர் பாலிஹவுஸ், அதே மாதிரி ஹைடெக் ஜெர்ப்ரா கல்டிவேஷன் அண்டர் பாலிஹவுஸ் பசுமை குடிலில், ஹைடெக் கார்னேஷன் கல்டிவேஷன் அண்டர் பாலிஹவுஸ், இப்போ நாம் பார்த்துட்டு இருக்க ஆர்கிட் கல்டிவேஷன், இது எல்லாமே வந்து மலர் சாகுபடி ஃப்ளோரிகல்ச்சரில் வருது. இது எல்லாமே பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா அக்ரிகல்ச்சர்ன்றது ஹைலி ப்ராஃபிட்டபிள் இண்டஸ்ட்ரிங்க. நம்ம என்னென்னா அதை வந்து அந்த அக்ரியை பிஸ்னஸாக, விவசாயத்தை வந்து பிஸ்னஸாகவும் அக்ரி இண்டஸ்ட்ரியாகவும் பண்ணும்போது அது வந்து நமக்கு ஹைலி ப்ராஃபிட்டபிளுங்க. அதை வந்து டெக்னாலஜி அடாப்ட் பண்ணி பண்ணணுங்க, ஹைடெக்காக பண்ணணும். அதாவது கண்ட்ரோல்டு என்விரான்மெண்ட்டில் ப்ரொடெக்டட் கல்டிவேஷன் பண்ணும்போது உங்களுக்கு ஈல்டு வந்து அஷ்யூர்டு ஈல்டு கிடைக்குங்க, இன்கமும் அஷ்யூர்டு இன்கம் கிடைக்கும். பட் ஓப்பன் கல்டிவேஷனில் நம்ம அந்த அஷூரன்ஸ் கொடுக்க முடியாதுங்க. ஏன்னா ஓப்பன் கல்டிவேஷன் நமக்கு நிறைய சேலஞ்சஸ் இருக்குங்க. லைக் உங்களுக்கு டியூ டு நிறைய டெம்பரேச்சர், வெப்பத்தினாலேயும் உங்களுக்கு வந்து விளைச்சல் பாதிக்கலாம். அதே மாதிரி வந்து அதிகமாக மழை பெய்யறதுனாலும் உங்களுக்கு விளைச்சல் பாதிக்கலாம். பறவைகள் மூலம், காற்று மூலியமாகவும் டிசீஸ் பரவுறது வந்து ஜாஸ்தி இல்லைங்களா. பட் ப்ரொடெக்டட் கல்டிவேஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்தளவு டிசீஸ் மேனேஜ்மெண்ட் வெரி ஈஸி, கிராப் மேனேஜ்மெண்ட் வெரி ஈஸி, ஈல்டு வந்து அஷ்யூர்டு ஈல்டுங்க. இப்போ நீங்கள் வந்து ஒரு 10 ஏக்கரில் வந்து ஓப்பன் கல்டிவேஷனில் விவசாயம் பண்ணி எடுக்கிற விளைச்சலை வந்து இங்கே நம்ம வந்து 1 ஏக்கர்லேயே எடுத்துடுவோங்க. அப்போ உங்களுக்கு தண்ணீர் தேவை மிக குறைவு, வேலையாட்கள் மிக குறைவு,
இடம் உங்களுக்கு விவசாய நிலமும் குறைந்த நிலத்தில் குறைந்த வேலையாட்களையும் குறைந்த தண்ணீரை பயன்படுத்தி அதிக விளைச்சலும் தரமான விளைச்சல் எடுக்கிறது தான் இதனுடைய டெக்னாலஜிங்க, இந்த கான்செப்ட், இந்த பசுமை குடில் விவசாயம். ஸோ அதனால வந்து மக்கள் வந்து ஓப்பன் கல்டிவேஷன்லேருந்து பசுமை குடில் விவசாயத்துக்கு வரும்போது அவங்க அதிக லாபம் பெறலாம், தரமான விளைச்சல் எடுக்கலாம், ஏற்றுமதியும் அதிகரிக்கும். சார் முன்னெல்லாம் வந்து விவசாயிகள் மட்டும்தான் விவசாயம் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ ப்ரொஃபஷனல்ஸ் லைக் பிஸ்னஸ் மேன், டாக்டர்ஸ், ஆர் ஐடி ப்ரொஃபஷனல்ஸ், இன்ஜினியரிங்ஸ் எல்லாருமே வந்து அவங்க எல்லாருமே வந்து இன்னைக்கு வந்து விவசாயத்துக்கு வந்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி அது உயர் தொழில்நுட்பமான ஹைடெக் ப்ரொடெக்டட் கல்டிவேஷனுக்கு வந்துட்டு இருக்காங்க. நிறைய ஐடி ப்ரொஃபஷனல்ஸ் தான் வந்துட்டு இருக்காங்க. சார் அரசாங்க மானியம் தேசிய தோட்டக்கலை வாரியம் மூலிமா இப்போ ஃபர்ஸ்ட் நாங்கள் இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ண 2010, 2008 25% மானியம் இருந்ததுங்க. அதுக்கப்புறம் வந்து 10% இன்க்ரீஸ் பண்ணாங்க, 35% இருந்ததுங்க. இன்னைக்கு வந்து 50% மானியங்க. அதே மாதிரி அப்போல்லாம் வந்து உங்களுக்கு வந்து டாக்குமெண்டேஷனு ப்ராசஸ் வந்து ரொம்ப லென்த்தி ப்ராசஸாக இருந்ததுங்க. இப்போ எல்லாமே சிம்பிளிஃபை பண்ணிட்டாங்க. முன்னெல்லாம் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒர்க் ஆர்டர் வந்து எல்ஒய் வாங்கணும், லெட்டர் ஆஃப் இன்டென்ட்டுக்கு அப்ளை பண்ணி ஒர்க் ஆர்டர் எல்ஒய் வரணும். அதுக்கப்புறம் ஐபிஎஸ் சிஸ்டம் கொண்டாந்தாங்க, இன் பிரின்சிபல் அப்ரூவல்ன்ட்டு ஐபிஎஸ் சிஸ்டம். ஐபிஏ வந்த பிறகு தான் வந்து பேங்க் வந்து லோன் சேங்ஷன் பண்ணுவாங்க. லோன் சேங்ஷன் பண்ண பிறகு தான் நம்ம அதுக்கு அப்ளை பண்ணி ஜிஓசி வாங்கணும், கிராண்ட் ஆஃப் கிளியரன்ஸு. அந்த கிராண்ட் ஆஃப் கிளியரன்ஸ் வந்த பிறகு தான் நம்ம ஒர்க்கே ஸ்டார்ட் பண்ணணும். ஒர்க்கு கம்ப்ளீட் பண்ண பிறகு செடியெல்லாம் நட்ட பிறகு அவங்க இன்ஸ்பெக்ஷன் வருவாங்க, ஜாயின்ட் இன்ஸ்பெக்ஷன், போஸ்ட் இன்ஸ்பெக்ஷன். அந்த இன்ஸ்பெக்ஷன் முடிஞ்ச பிறகு தான் சப்சிடி வந்து ரிலீஸ் ஆகும் பேங்க் லோன் அக்கௌண்ட்டுக்கு. இப்போ அப்படி கிடையாதுங்க. நீங்கள் ஐபிஏ அப்ளை பண்ண தேவையில்லைங்க, டைரெக்டாகவே ஜிஓசிக்கு பேங்க்லேருந்து சேங்ஷன் லெட்டர் வாங்கி டைரெக்டாகவே ஜிஓசி அப்ளை பண்ணிவிட்டு ஜிஓசி வாங்கிட்டு இமீடியட்டாக ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ ப்ராசஸ் வந்து ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணிட்டாங்க. சப்சிடியும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக கிடைக்குது. சப்சிடியினுடைய பர்சன்டேஜும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, 50% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா பசுமை குடிலில் வந்து நியூ டெவலப்மெண்ட்னு பார்க்கும்போது ஆர்கிட் கல்டிவேஷனுங்க. இந்த ஆர்கிட் ஃப்ளவர் இப்போ வரைக்கும் என்ன பண்ணிகிட்ருக்கோம், நம்ம தாய்லாந்துலேருந்து இந்த ஆர்கிட் ஃப்ளவர் வந்து நிறைய இம்போர்ட் பண்ணிகிட்ருக்கோங்க. ஏன்னா இங்கே வந்து உற்பத்தி கம்மிங்க, இங்கே ஆர்கிட் குரோவர்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் வந்து இனிமேல் வந்து நம்ம பசுமை குடியில் வந்து ஆர்கிட் கல்டிவேஷன் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு ப்ராஃபிட்டும் ஜாஸ்தியாக இருக்கும் உங்களுக்கு. ரெண்டாவது வந்து நம்ம அங்கே தாய்லாந்துலேருந்து இம்போர்ட் பண்ணுற ஆர்கிட் ஃப்ளவர்ஸும் கம்மி பண்ணலாம். அந்நிய செலாவணி நமக்கு தேவையான ஆர்கிட் மலர்ஸை நாமளே உற்பத்தி பண்ணும்போது நம்ம கவர்மெண்ட்டுடைய ஜிடிபி இதுவும் வந்து க்ரோத் நல்லா இருக்குங்க. ஆர்கிட் பொறுத்த வரைக்கும் பொறுமை ரொம்ப அவசியங்க. இதுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஜாஸ்தி தான். கவர்மெண்ட் அதுக்கு 50% சப்சிடி தராங்க, பேங்க் வந்து லோன் கொடுக்குறாங்க. அதாவது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 75% வந்து பேங்க் லோன் தராங்க, 25% வந்து நம்மளுடைய ப்ரொமோட்டர்ஸுடைய கான்ட்ரிபியூஷனுங்க, 50% வந்து தேசிய தோட்டக்கலை வாரியம் மூலிமா நமக்கு சப்சிடி தராங்க அரசாங்கம், மத்திய அரசாங்கம். இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்கிட்டில் வந்து ஃபஸ்ட்டு 1 இயர் வந்து ப்ரொடக்ஷன் வந்து நம்ம பெருசாக எடுக்க முடியாதுங்க. 6வது மாதத்து 7வது மாதத்துலேருந்து ஓரளவுக்கு ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் ஆகுங்க. அது வந்து கிரேட் பி, கிரேட் சி அந்த மாதிரி தான் வருங்க. ஒரு 1 இயருக்கு முடிஞ்ச பிறகு 1 இயர் 1.5 இயருக்கு முடிஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் நல்ல குவாலிட்டியாக இருக்கும், ப்ரொடக்ஷன் ஓரளவுக்கு நல்லா இன்க்ரீஸ் ஆகுங்க. ஸோ இவனுடைய ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2வது வருஷத்துலேருந்து 8வது வருஷம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2வது வருஷம் 3வது வருஷம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு செடிக்கு வந்து 6 பூலேருந்து 8 பூ அந்த மாதிரி வருங்க. அதே 4வது வருஷம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 10 பூ, 12 பூ, 16 பூ அந்த மாதிரி வருங்க. ஆவரேஜாக நம்ம எடுத்துட்டோம்னா இந்த 8 வருஷத்தில் ஆவரேஜாக எடுத்துட்டோம்னா ஒரு 6 பூ ஒரு செடிக்கு வந்து 6 பூ வருஷத்துக்கு. ஸோ ஏக்கருக்கு வந்து 38,000லேருந்து 40,000 செடி வைக்கிறோன்னு வச்சுங்களேன். இப்போ 40,000 செடி என்னும்போது வந்து உங்களுக்கு 6 பூ என்னும்போது 2,40,000 பூங்க வருஷத்துக்கு. 2,40,000 பூ என்னும்போது வந்து பஞ்சில் கன்வெர்ட் பண்ணோம்னா ஒரு பஞ்சுக்கு 20 பூங்க, அதாவது 12,000 பஞ்சுங்க. ஒரு பஞ்சு வந்து உங்களுக்கு வந்து ஆவரேஜாக 300, 400, 500, 600, 700 இந்த மாதிரி போகுதுங்க. நீங்கள் ஆவரேஜாக ஒரு 400 வச்சா கூட ஒரு 48 lakhs பக்கம் இன்கம் பார்க்கலாங்க. 300ன்னா 36 லட்சம், 400ன்னா 48 லட்சம் வரைக்கும் நீங்கள் வந்து கிராஸ் இன்கம். அதில் லேபரு, மெயின்டெனன்ஸு, ஃபெர்டிலைசர், பேங்க் இஎம்ஐ அதெல்லாம் ஒரு 20 லட்ச ரூபா போனாலும் உங்களுக்கு ஒரு 15லேருந்து 20 லட்சம் நெட் ப்ராஃபிட் பார்க்க முடியும். ஆக்சுவலி ஆஸ் பர் NHB கைட்லைனுங்க ஒரு ப்ராஜெக்டுடைய மினிமம் ஏரியா வந்து 3/4 ஏக்கர் இருக்கணுங்க, 3000 ஸ்கொயர் மீட்டர் இருக்கணுங்க. ஏன்னா அதுதான் மினிமம் வயபிலிட்டின்னு சொல்கிறாங்க கவர்மெண்ட்டில். ஸோ 3/4 ஏக்கர் மேலே நீங்கள் எவ்வளோனா பண்ணலாம், 1 ஏக்கர், 2 ஏக்கர், 1 ஹெக்டேர் எல்லாம் பண்ணலாம். பட் ஒரு ஃபேமிலிக்கு வந்து மேக்ஸிமம் சப்சிடி சீலிங் வந்து 56 லட்சம் இருக்குங்க.
அதனால வந்து உங்களுக்கு ஆர்கிட்டுக்கு வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறது வந்து ஒரு 1 ஏக்கர் பண்ணும்போது ப்ராஜெக்டும் வயபிளாக இருக்கும். ஓரளவுக்கு உங்களுக்கு டீசென்ட் ப்ராஃபிட் கிடைக்குங்க, நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ அதனால நீங்கள் இப்போ ஸ்டார்ட் பண்ணுறது 1 ஏக்கரில் ஸ்டார்ட் பண்ணுறது அட்வைசபிள். இதில் ஆர்வமாக ஆர்கிட் கல்டிவேஷன், எனி மலர் சாகுபடி ஆர் வெஜிடபிள்ஸ் சாகுபடி, பசுமை குடியில் பண்ண ஆசை இருக்கிற ப்ரொமோட்டர்ஸ் வந்து எங்கள் நிறுவனத்தை அணுகுனீங்கன்னா நாங்கள் வந்து நீங்கள் எங்கே உங்கள் லேண்ட் இருக்கோ, விவசாய நிலம் எங்கே இருக்கோ அந்த நிலத்துக்கு அருகில் உள்ள பேங்க்குக்கு வந்து நாங்களே அப்ரோச் பண்ணி அவங்களுக்கு தேவையான திட்ட அறிக்கை, ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டு, கொட்டேஷன்ஸ், அவங்களுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணுமோ அதெல்லாம் நாங்கள் ரெடி பண்ணி தரோம். அதை அவங்க பேங்க் வந்து லோன் அப்ரூவல் பண்ணி லோன் சேங்ஷன் பண்ண பிறகு அந்த சேங்ஷன் லெட்டர் வந்த பிறகு அதை நம்ம தேசிய தோட்டக்கலை வாரியத்துக்கு சப்மிட் பண்ணால் உங்களுக்கு சப்மிட் பண்ணதுலேருந்து 1 மந்த்லேருந்து 1.5 மந்த்தில் கிராண்ட் ஆஃப் கிளியரன்ஸ் உங்களுக்கு கிடைச்சிடும். அந்த கிராண்ட் ஆஃப் கிளியரன்ஸ் வந்த பிறகு தான் இந்த ஒர்க்கை நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். இந்த பசுமை குடில் கன்ஸ்ட்ரக்ஷன் இது எல்லாமே ஸ்டார்ட் பண்ணணும். உங்களுக்கு இது பற்றின தகவல் வேணும்னா கீழே இருக்கிற நம்பரை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம்.